தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 72வது வார்டில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரர் எங்களால் PKS என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற பி. கருப்பசாமி அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க இந்த நியாய விலைக் கடையும் முத்துராமலிங்கபுரம் 7வது தெருவு 4வது தெருவு தார் சாலை 25 லட்சம் ரூபாயிலும், EB மெயின் ரோடு மாநகராட்சி பள்ளியில் புதிய கழிப்பறை கூடுதல் கட்டணம் 18 லட்சம் ரூபாயிலும் நவீனமாக அது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாநகராட்சி பள்ளியில் புதிய அங்கன்வாடி கட்டடம் 10 லட்சம் ரூபாயில் எங்கள் மாமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளுக்கிணங்க தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. முத்துராமலிங்கபுரம் மேட்டு தெருவில் ஆழ்குழாய் கிணறு போர்வெல் அமைத்து சிண்டக் தொட்டி வச்சு 5 லட்சம் ரூபாயில் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை இன்றைக்கு ஓரளவுக்கு தீர்த்திருக்கோம். அதுபோக எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் என்னுடைய முயற்சியால் மதுரை மாநகர் முழுவதும் 100 வார்டுகளுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது இந்த வார்டில் 90% நிறைவேறிருக்கு. 90% நிறைவேறியிருக்குது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோக மாநகராட்சியில் பல்வேறு பகுதியில் இன்னைக்கு இந்த முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சீரிய திட்டத்தில் நாங்கள் முயற்சி பண்ணி அவர் கொடுத்ததன் அடிப்படையில் 1296 கோடி ரூபாயில் இந்த திட்டம் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 24 மணி நேரமும் விரைவிலே இயங்கும். இன்னும் 2-3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அனைத்து 100 வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் தேவையான பொழுது அவர்கள் பிடித்து கொள்ளலாம். இதுக்காக தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக பாத்திரங்கள் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க காலத்தில் முறையாக அதை செயல்படுத்தலை. ஒரு முதலமைச்சர் திறந்த பிறகும் கூட முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மதுரை மாநகரில் தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக போகிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா இன்னும் 30% வார்டுகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்பதை, இன்னும் குடிநீர் வழங்கப்படவில்லை, முறையாகவும் கொடுக்கப்படவில்லை. பல இடங்களில் இந்த மேல் அழுத்த தண்ணியானது திறந்து விடும்போது மேல்நிலை தொட்டியிலிருந்து வரும் பொழுது இந்த பைப்பு சரியில்லாதனால வெடித்து அது தண்ணி கொடுக்குற பகுதியில் தெருவில் சாக்கடையோடு கலந்து ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு கொடுத்தும் அது பயனில்லாத இருக்கு என்பதை இதை இந்த மாநகராட்சி நிர்வாகிகள் கவனம் செலுத்தி உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு. முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது. அதை காட்டிலும் வேட்பாளர் மீது மக்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது. செயல்படாத
இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திராவிட மாடல் என்று அறிவித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்த நிர்வாகி, சிறந்த மனம் படைத்தவர், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறார். கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியோட தோழமை கொண்டோம்னா அது தேர்தல் வரைக்கும் தான். அது எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறுபட்டது கிடையாது. திமுக என்பது தான் இன்றைக்கி என்னண்டா தமிழ்நாட்டு கூட்டணியில் அவங்க தோழமை கட்சியிலே அடிமை மாதிரி வைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ரெண்டாவது என்னென்னா இவங்க இதே பாரதிய ஜனதாவிட்ட இருக்கும் பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க. இந்திய பரப்புரை பண்ணாங்க தமிழகத்தில். எந்த இந்திய எதிர்ப்பை போராட்டத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 1967 வேறஞர் அண்ணா கொண்டு வந்தாரோ அதே இந்தியை அந்த இந்திய எழுத்துக்காக மாணவர்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தமிழகத்தில் இந்தி மொழியை பரப்பியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரவங்க. அதை நினச்சிக்கிட்டு கூட்டணி மீது எங்கள் புரட்சி தமிழர் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லணும், இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல. அவர் தான் சொல்லணும் கருத்து. ஆக முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்குது. நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல நிறைய அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு. அதான் கேள்வி. இந்திய கூட்டணியில தமிழகத்துல வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதனாலதான் மத்திய பட்ஜெட்டை தமிழகத்துல புறக்கணிச்சிருக்கதா கனிமொழி விமர்சனம் பண்றாங்க. அன்பு சகோதரி கனிமொழியெல்லாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்க சிறந்த நிர்வாகினா அதில் இல்லாமல் இருக்கல. அது அவங்க அப்பா எப்படியோ அதுபடி தான். தன்னை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து குறை சொல்கிறது தான் அதோடைய வழக்கம். இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா பலர் வரவேற்றிருக்காங்க. பல வணிகர்கள், அதிகமான வணிகர்கள் வரவேற்றிருக்காங்க. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே வரவேற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். பொதுவாக மத்திய பட்ஜெட் என்பது, மத்திய வரவு செலவு திட்டம் என்பது இது ஒரு முன்னோட்டம் தான். இனிமேல் அது வரும்பொழுது, செயல்படிவில் வரும்போது இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது. எதுவும் கூட இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே அதை பார்த்தா சிலருக்கு வந்து கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு இனிக்குது. ஆக நெல்லிக்கனி மாதிரி இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டு மோடிஜி தலைமையிலான அரசு நம்முடைய தமிழகத்துக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு 9வது முறையாக ஒரு பெண் சமர்ப்பித்திருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை, தென் இந்தியாவுக்கே பெருமை. தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறது தமிழ்நாட்டு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும். ஆனால் இது வரலாற்றில் 9 முறை இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அளித்தவர் சேலை கட்டிய பெண்ணாக. இன்னைக்கு பாருங்க, தமிழ் பெண்கள் உடுத்துகிற கைத்தறி ஆடையை உடுத்தி அன்னைக்கு போய் நேற்று பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க. இதை பற்றி கனிமொழி பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு பாரம்பரிய முறையில் அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நிதிநிலை அறிவித்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. ரெண்டாவது, அதில் நிறைய குறைபாடுகள் சில பேருக்கு பார்க்குற விதத்தில் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த மெட்ரோ ட்ரெயின் இன்னும் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் முழுக்க தமிழக அரசு, தமிழகத்தில் ஆளுகிற இயக்கம், அந்த கட்சி முறையாக வடிவமைக்கணும். மத்திய அரசு வந்து கொடுக்க மறுக்கலை, அவங்க கொடுப்பாங்க. அது வழித்தடம்,
எத்தனை இடங்கள்ல அந்த ஸ்டேஷன் அமைய போகிறது, எந்த பக்கம் போகுது, எத்தனை லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க, எங்கெங்கே எவ்வளோ தூரம் அது பயன்பாடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக கொடுக்கல. அது விளக்கம் கேட்டு தான் ஏற்கனவே மத்திய அரசிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதே உடனே மத்திய அரசு புறக்கணிப்புன்னு இவங்க தேர்தல் வர்றதுனால தேர்தல் நேரத்தில் ஏதாவது மத்திய அரசை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க. தான் போட்டி. எடப்பாடி பழனிசாமி அவர் எத்தனை தேர்தலை போட்டிட்டாலும் தோல்வியை தான் கண்டுட்டு இருக்கிறான்னு செங்கோட்டையை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்ப அவர் செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்க போய் நீங்க தான் பெருசா எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையே எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்க யாருமே ஏத்துக்கிறாதனால அங்க போயிருக்காரு. ஒரு இவ்வளோ நாள் கழித்து போய் சேர்ந்துருக்காரு. அவரை பற்றி பேசுவது, கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்கிறீங்க. எல்லாருமே மறந்துடாங்க. எங்கள் கட்சியிலேருந்து 1000 பேர் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு அவங்க பதவியை பெறுவாங்க. அவன் சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார், நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் சொல்ற கேளுங்க. செங்கோட்டையன் பேச்செல்லாம் ஒரு இதுவே இல்லை. அது சும்மா போற போக்குல ஏதாச்சும் பேசுறது. சொல்லுங்க. இவர் எங்க அப்ப இங்கே தானே இருந்தாரு. தூத்துக்குடி போது இங்க இருந்தார்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாரா? சும்மா ஏதாச்சும் பேசுகிறாருன்னு அந்த ஆள் ஏதாச்சும் பேசி இந்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டைன்னு சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க. நீங்கள் என்ன கார்டூன் போட்டு விடுவீங்க. சில பத்திரிகையில் கார்டூன் போட்டு விடுவீங்க. செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார். செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது. எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊரில் காணாம போனால திருவிழா காணாம போனாலெல்லாம் போய் பேசிட்டு விடுங்க. நீங்க உண்மையிலே வரவேற்கிறது. முதலமைச்சர் இந்த தேர்தலுக்கு முன்பாச்சும் தேர்ந்தெடுத்துக்காரு. தேர்ந்தெடுத்தா நல்லது. நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஏன்னா 69 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட யோக்கியமானவனா காணாம். ஒருத்தனை கூட காணாம். இதுவரைக்கும் முதலமைச்சர் சல்லடையா போட்டு தேடி இருக்காங்க. திமுகவில் சல்லடையா சலிச்சு பார்த்து கூட இன்னும் எடுக்க முடியல. அதனால தான் இந்த இவ்வளோ நேரம் காலதாமதத்துக்கு காரணம். இந்த இல்லைன்னா 69 பேரில் இருக்கிறதுல இப்போ இவங்கன்னா 6, 2, 6, 7 பேர் தான். 7 பேர் எடுக்கக்கூடாதா? என்ன சொல்கிறீங்க? 7 பேரை திமுகவினால் தேர்ந்தெடுக்க முடியும்னால அந்த அளவுக்கு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, கரப்ஷனாக இருக்காங்க, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள போட்டால் திரும்ப நமக்கு விமர்சனம் வந்துடுமோன்னு திமுக பயப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில தள்ளதுக்கான சதி திட்டத்துல தான் அதிமுகவும் பாஜகவும் இப்போ முதல்வர் பேசிட்டு இருக்கிறார். சரி, முதலமைச்சர் காலத்தில் என்ன வளர்ச்சி திட்டம்? நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். எங்கள் ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எங்கள் அம்மா 4 மருத்துவக் கல்லூரி, எங்கள் அண்ணன் 11 மருத்துவக் கல்லூரி. ஒரு மருத்துவக் கல்லூரி இவங்க கொண்டு வந்தாங்களா? நம்ம முதலமைச்சர் பேசுகிறார். எத்தனை பாலங்கள் அமைத்திருக்கோம் எங்கள் அண்ணன் என் காலத்தில். எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. மதுரையிலே சாட்சி. எத்தனை உயர் கட்டடங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை அலுவலகமே எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு. இன்றைக்கி மதுரையில் போக்குவரத்து நெரிசல் பெருவாரி குறைந்திருக்குன்னா அதுக்கு அதிமுக ஆட்சி தான். ஆனால் இங்கே எடப்பாடியார் ஆட்சி தான் 8000 கோடி ரூபா கொடுத்து வளர்ச்சி பணிகள் நடந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கு. இப்போ முதல் கட்டம் திறக்க போகிறாங்க. முதல் ஃபேஸ் திறக்க போகிறாங்க. இவங்க காலத்தில் இப்போ சர்வதேச விமான நிலையம்னு கொண்டு வரோம்னு சொன்னாங்க. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது, நிதி அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார்? இன்னும் 2 மாதத்தில் அது இயங்கிவிடும், நாங்கள் அந்த பணியை தொடங்கிடுவோம்னு சொன்னாங்க. இந்த அண்டர் பாஸை என்ன ஆச்சு? இடம் எடுத்தாங்களா? 5 வருஷமாக இடம் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை. இவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யலை. எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க.
என்னங்க செஞ்சுருக்காங்க? மினி கிளினிக்கை நிறுத்திட்டாங்க. அறிவியல் கல்லூரி இன்னைக்கு எங்கள் படிப்பு உயர்கல்வியுடைய சேர்க்கை விகிதமே குறைஞ்சிருக்க. எங்கள் காலத்தில் 52% இருந்து இன்னைக்கு 48% தான் இருக்குது. என்ன சாதிச்சிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. சும்மா முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் பரப்புரை பண்ணுன்றதுக்காக பண்ணுறாரு. என்ன ஏதாவது அதிமுக தேசிய முன்னேற்றக்காக எடப்பாடியார் முதலமைச்சராக வரக்கூடாது, எடப்பாடியார் வரக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவோமா? இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. 5 வருஷம் அனுபவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை, வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை அப்படின்னு முடிவெடுத்து இது ஒரு படத்தில் இது ஒரு பார்க்கவே இல்லை. சினிமா படத்தில் வசனம் மாதிரி இது மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த ஆட்சி ரொம்ப மோசம்ப்பா. 5 வயசு பாப்பால இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் எனக்கு என்ன ஆகப்படுதுன்னு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்குது. வேண்டாங்க. முதலமைச்சர் சும்மா தேர்தலுக்காக பரப்புரை பண்ணுறார். அதைத்தான் சொல்லிட்டு முதல்ல பதட்டத்தில் வந்துட்டார். முதலமைச்சர் பதட்டத்துக்கு வந்துட்டார். அதனால் ஏதாச்சும் சொல்லுவார். அவர் இவர் காலத்தில் தமிழ்நாடு தான் தலைகுனிவாக இருக்குது. உலகத்தினுடைய மைய புள்ளியாக மது கலாச்சாரம் மது போதைகளை தமிழ்நாட்டு தான் இங்கேருந்து தான் கடத்துகிறாங்க அப்படின்னா உளவுத்துறை சொல்லியிருக்கு. எங்கே? அமெரிக்க உளவுத்துறை சொல்லியிருக்குங்க, இங்கே சொல்லலை. இவங்க காலத்தில் தானே இது நடக்குது. இவங்க காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு இவர் தான் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் தான் சொல்கிறாரு. அவரும் கூவி கூவி பார்க்குறாரு, விடியத்தான் மாட்டேன்றது. நான் மூத்த அரசியல்வாதியாக சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் அதை ஒரு இதாக போட்டுங்க. நீ விஜயை தான் தலைப்பாக போடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா. சந்திச்சாலே அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே. அதை முதல்ல போய் இங்கே இந்த அவருக்காக பேசுகிற இங்கேருந்து போகிற செல்லா நோட்டு எல்லாம் போய் சொல்லி என்னங்க இந்த மாதிரி ஆகுது, எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது, இது வரைக்கும் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, நீங்கள் எப்படியாச்சும் ப்ரெஸ் மீட்டை சந்திங்க, அன்றாட பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். சரி, நன்றி, வணக்கம். நாங்கள் தான் பார்க்குறோம்ல, வாங்க சந்திப்போம்.